ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அடுத்து நான் அதை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது, நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், ஆஹ் இருந்தாலும் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இது எல்லாமே கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து பாஸ் பண்ண முடியாத டைமில் நான் என்னென்ன சரியாக செய்யாததுனால என்னால் பாஸ் பண்ண முடியல, அதை வந்து அடுத்துக்கு அடுத்து நான் என்னென்ன பண்ணி சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதை பற்றியுமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன நான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்ஸாமில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2017 டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண கோச்சிங் கிளாஸஸ் இது எல்லாமே போயிட்டு, ஆனால் இந்த 2017 டிஆர்பிக்கு நான் 2015லேருந்தே ஒரு கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 15, 16 இந்த 1 இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா படிச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து பாதி இந்த 2016 ஃபுல்லாக, அதுக்கடுத்து 2017 இந்த ஜூன் இப்படி தான் 17 எக்ஸாம்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமே சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா நான் வந்து 2017 ஸ்கூல் போயிட்டு இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகணும்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு அதுக்கப்புறம் படித்தேன். இருந்தாலுமே அந்த டைம் நான் வந்து பாஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னென்னா, இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு சரிங்களா. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஸ்பேஸ், 2 வருஷம்னா தாராளமாக படிச்சிருக்கலாம். இருந்தாலுமே நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து சரியாக கவர் பண்ணல. அதுக்கு தனிப்பட்ட முறையில் நிறையா ரீசன் இருக்கலாம். ஸோ நம்ம படிச்சிடலாம், நம்ம சும்மா தானே இருக்கலாம், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த டைம் நிறைய வேக்கன்சியுமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 1500 இந்த மாதிரி வந்துச்சு. அடுத்து எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு 1500 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 போஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி தைரியத்தில் தான் இருந்தோம். இருந்தாலும் அங்கே கொஸ்டின் பேப்பர் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, நம்ம படிக்காத யூனிட்டு ஒரு சில பேர்லாம் இந்த டாப்பிக்லாம் விட்டு வச்சுருவாங்க. அதாவது இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, இதில் கேட்டாலும் நம்ம எதனா சூஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் எல்லாமே விட்டுருவாங்க. அதுக்கு மெட்டீரியல் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரியான டாப்பிக்கில் கொஷின் வந்து கேட்டுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் சரிங்களா, ஏ டு இசட்டு ஒரு 2-3 டைம் வந்து சிலபஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸுக்கான நோட்ஸு சரிங்களா, அது வந்து செல்ஃப் நோட்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. 10 யூனிட் இருந்தாலும் சரி, 15 யூனிட் இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நோட்ஸ் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து நோட்ஸ் எழுதுனேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எழுதுங்க. மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு டைம் இருக்கும், அதனால் 1 பை 1 எழுதுங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் டைமில் ஒரு 2 வாட்டி ரிவிஷன் 3 வாட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் கேண்டிடேட்டு கேட்டிங்கன்னா நான் செல்ஃப் நோட்ஸ் எடுத்தேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் நான் மெட்டீரியல் மட்டும்தான் படித்தேன். அது அவங்கவுங்க நாலேஜை பொறுத்து சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் எதை பார்த்தாலும் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து மைண்டில் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஓனாக நம்ம வந்து ஒரு 2-3 மெட்டீரியல் பார்க்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ ஒருத்தவங்களே 2 சென்டர் மெட்டீரியல் கூட வச்சுருப்பாங்க. ஏ பி அப்படின்னு ஒரு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு மெட்டீரியலாக வச்சிங்க, அதை ரீகால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம், அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்கிறப்ப அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அடுத்து வரக்கிறதுக்கு எப்படியும் 1 இயர் ஆகும், மேக்ஸிமம் 1.5 இயர்ஸ் கூட ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்துக்குமே செல்ஃப் நோட்ஸ் எடுத்துங்க. ஒரு 10 days 1 யூனிட் அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 100 நாளில் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இல்லை 20 days ஒரு யூனிட்டுக்கு எடுத்தால் கூட நம்ம 200 நாளில் எடுத்துடலாம். அல்லது 30 days 1 மந்த்துக்கு ஒரு யூனிட் எடுத்தால் கூட நம்ம வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா அதை வந்து 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அல்லது 15 யூனிட் இருக்குன்னா ஒரு 25 days இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் கூட அடுத்து டிஆர்பி வரத்துக்குள்ளார நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம், அதுக்கு நமக்கு மைண்டு வராது. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை செய்யுங்க. ஈவன் நான் வந்து 2017க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒரு நான் 4-5 யூனிட்டுக்கு வந்து என்ன பண்ணேன் வந்தேன்னா செல்ஃப் நோட்ஸ் எடுக்காமல் இருந்தேன். அந்த யூனிட் எல்லாமே நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து
அது வந்து காட் கிரேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு போகிறது ஒன்று, கொஸ்டின் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பேசிக்காக என்ன பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோம். அதனால் நம்ம மேஜரை ஃபஸ்ட்டு முடிங்க. 100% எஃபோர்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய மேஜர்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. நமக்கு 110 மார்க்ஸ்க்கு வந்து இருக்குது. அதனால் மேஜரை எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி வாங்க. என்னுடைய ஐடியா. இல்லை நான் வந்து ஃபுல் டே படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் அதர் சப்ஜெக்ட் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா அப்படின்னா எம்சிக்யூ டெஸ்ட்டு. நம்ம வந்து சென்டர் போனோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கோச்சிங் வைக்கலாம், ஒரு சில இடத்துல கோச்சிங் வைக்காமல் இருப்பாங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அடுத்த மந்த்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்த மந்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு எம்சிக்யூ புக் வச்சிங்க. ஈவன் இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்னா நீட் பேசிஸில் கொஷின் இருக்குது. ஆர்ட்ஸ் பேஸ் சப்ஜெக்ட்டு தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு இதுக்கான எம்சிக்யூ புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ரெஃபர் பண்ணி வாங்கி வச்சுங்க. எது பெஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு பாருங்கள். ஒரு 2-3 புக்கு ஒரு 300 400 இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கோச்சிங் கிளாஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண கொடுக்க தயாராக இருப்போம். 30,000 40,000 50,000 கேட்டால் கூட ஃபீஸ் கட்டுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு 400 300 போட்டு நமக்கு ஓனாக ஒரு புக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. ஏன்னா நான் அங்கே ஃபீஸ் கட்டியிருக்கேன், அவங்க எனக்கு கொடுப்பாங்க, அதிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நீங்களும் ஓனாக வாங்கி வச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுத பாருங்கள். அதேமாதிரி உங்கள் மேஜர் ரிலேட்டடாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிசியில் இருக்கா, அல்லது வந்து யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு எதனாச்சும் போர்டில் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து யூடியூப்பில் என்னென்னவோ செக் பண்ணுறோம் சரிங்களா. அதனால் உங்களுடைய மேஜர்ஸ் போட்டு அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எம்சிக்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃபாகவே நிறைய ஆன்லைனில் வரும் சரிங்களா. நீங்கள் ஒரு 2-3 பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக பிடிஎஃப் இருக்கும். ஒரு சில இது ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்குது. உங்களுடைய மேஜர்ஸை போட்டு நீங்கள் செக் பண்ணால் எல்லாமே இருக்கும். அதனால் சிலபஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு இது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து தமிழ் டெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து செல்ஃப் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம், மேஜரை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த மாதிரி பாருங்கள். நம்ம 10th சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பாருங்கள். நான் இப்போ படித்தா கொஞ்சம் மறந்துடுங்க, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி படிக்கிறீங்கன்னா நம்ம சிலபஸை முடிச்சுட்டு எஜுகேஷன் சைக்காலஜி முடிச்சுட்டு நீங்கள் வந்து தமிழ் டெஸ்ட்டில் பார்த்துருங்க. இல்லைனா டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு 20 கொஷின் கூட பாருங்கள் சரிங்களா. டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சிங்க, ஒரு 10 கொஷினை வந்து டவுன்லோட் பண்ணி அது எல்லாமே பிரிண்ட் போட்டு வச்சிங்க. பிரிண்ட்டு போட்டுட்டு டெய்லியும் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்மளுடைய மேஜர்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கைடு மாதிரி நிறைய விற்கிது சரிங்களா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாங்கி மினிமம் ஒரு நாளைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்குனே ஒரு 1 hour என்ன பண்ணுங்கள் ஒதுக்குங்க, அல்லது 2 மணி நேரம் கூட ஒதுக்குங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு வந்து அதாவது ஆன்சர் நம்ம குறிச்சிருக்கோம், அது பிரச்சனை இல்லை. மீதி எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஆப்ஷனுக்கு நீங்கள் ஆன்சரு அல்லது கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன அந்த நோட்டில் எழுதி வச்சிங்க, இல்லை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கைடு வச்சுருந்தீங்கன்னா அதில் இல்லை பிரிண்ட் போட்டிருந்தீங்கன்னா அதிலே எழுதுறது பெட்ரு. ஏன்னா நம்ம எக்ஸாம் டைமில் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வீக்லி ஒன்ஸு ஃபுல் கொஷினாக ஒரு ஏற்கனவே நான் வந்து பார்த்துருந்தாலும் திருப்பி பாருங்கள். எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் சரிங்களா. இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா நான் வந்து ரிவேர்ஸ்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா. நமக்கு எவ்வளோ ஃப்ரீ இருக்குது, நம்ம ஒரு நாள் ஒரு சில பேர் ஒர்க்கிங் போகலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டடாக ஜாப் போனீங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரி எடுக்கிற மாதிரி பாருங்கள், அல்லது ஸ்கூல் ரிலேட்டடாக ஜாப் போங்க. பிஎட் முடித்தவங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும் சப்ஜெக்ட்டு. ஏன்னா மற்ற ஜாபுக்கு போகிறப்ப நமக்கு சப்ஜெக்ட் அந்த கண்டினியூட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. 15 நாளைக்கு இதை படித்து முடிக்கணும், அல்லது 20 நாளைக்கு இதை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் லாஸ்ட்டாக நடந்தது சரிங்களா. நீங்கள் லாஸ்ட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து போச்சு, எது நான் வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிறதெல்லாமே பாருங்கள் சரிங்களா. 90% என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மறக்க வேண்டியது என்னென்னா நோட்டிஃபிகேஷன். தயவு செஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிக்காதீங்க. 26 வருமா 25 வருமா அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு 26 வருமா 27 வருமா அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு படிக்காதீங்க.
நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜரை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது, அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, இந்த எஜுகேஷன் சைக்காலஜி கூட ஜிகே இருக்குது. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். மோஸ்ட்லி ஜிகே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 5, 6 இந்த மாதிரி எடுத்துறாங்க எல்லாமே. இந்த எஜுகேஷன் சைக்காலஜி காட் கிஃப்ட் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். மற்றபடி அதுலேயுமே டேலண்டடான கேண்டிடேட் நிறைய பேர் இருக்காங்க. 30க்கு வந்து 25, 20 இந்த மாதிரி எடுக்கிறவங்களே இருக்காங்க. எனக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. நமக்கு வந்து பேசிக் அதை வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருக்குமோ அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே பார்த்து வச்சிங்க. மெயினாக மேஜர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்க. செல்ஃப் நோட் வந்து எடுத்து வச்சிங்க. அதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இங்கிலீஷில் எடுக்கிறதா தமிழில் எடுக்கிறதா. நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து டிஆர்பி கொஸ்டினே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரிங்களா. தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறதுல இங்கிலீஷ் மீனிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் நம்மளோட சப்ஜெக்ட்டு 1 by 1 சைட் பை சைடாக ஒரு 1 hour 2 hour எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள். அடுத்த வாட்டி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. ஒரு சில பேர் எப்போ வருமோ தெரியல, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி இருப்போம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் திருப்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.